ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை. பாருங்கள், பட்டர்ஃப்ளைல நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதில் இது ஒரு டிசைன். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு ஒரு கலர் A4 ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸ் ரெடி பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபோல்டிங். இது பாருங்கள், ஃபுல்லாக நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆப்போசிட் டைரெக்ஷன்லையும் அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்னா இப்படி இருக்கும், உங்களுக்கு பார்க்க இப்படி இருக்கும். இது என்ன பண்ணுறீங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபோல்டிங் ஒன்று பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஃபோல்டிங் வந்துட்டு இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று பண்ணும். அதுக்கப்புறமா ஸ்கொயர் ஃபோல்டிங் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோல்டு பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுக்காகனா இந்த ஃபோல்டிங், இந்த மாடலுக்காக தான். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோல்டிங் கிடைக்கும், ட்ரையாங்கிள் ஃபோல்டிங். இந்த ஃபோல்டிங் வர்றதுக்காக தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் வர்றதுக்காக தான் நான் அந்த ஸ்டெப் சொன்னேன். பாருங்கள், அதுக்கப்புறமா இதை என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி மடிச்சுட்டு இங்கே பாருங்கள், ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து யூ கட் பண்ணிக்கோங்க. இங்கே யூ கட் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லாவே பண்ணிக்கோங்க. பார்க்க யூ மாதிரி இருக்கணும் கொஞ்சம். ஓகே, இந்த மாதிரி யூ கட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி இருக்கும் பார்க்க. பாருங்கள், அப்புறம் 2 சைடு எடுத்து இந்த சைடில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2 எடுத்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. இப்படி இங்கே பாருங்கள். அப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி பேக் சைடில் திருப்பிக்கோங்க. இந்த சைடில் நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம், இந்த சைடு இப்படி திருப்புறோம். இங்கே பாருங்கள், இங்கே இப்படி கை வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்படி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் தெரியுது பாருங்கள். இதை இந்த சைடில் ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே பிடிச்சிக்கோங்க. இங்கே வந்து ஒரு ஸ்டேப்லர் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஸ்டேப்லர் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும், பட்டர்ஃப்ளையோட ஷேப். இங்கே பாருங்கள். அப்புறம் இந்த சென்டரில் இப்படி ஃபோல்டு பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளையோட ஷேப் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம இந்த எக்ஸஸாக கட் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸ்லேயே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரிப் கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிப்பை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டேப்லரே போட்டுடலாம். ஃபெவிகால் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லை ஸ்டேப்லர் இந்த இடத்துல வச்சு இப்படி ஸ்டேப்லர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸ்டேப்லர் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டேப்லர் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்த அப்படியே ரோல் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஆண்டனா, பட்டர்ஃப்ளையோட ஆண்டனா. அதுக்கப்புறம் டெக்கரேஷன்லாம் உங்களோட விருப்பம் தான். இதில் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம், சம்கி ஒட்டலாம். நான் வந்து சும்மா உங்களுக்கு வந்து இங்கே மாதிரி மார்க்கர் பென்லேயும் கிளிட்டர் பென்லேயும் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், 2 டிசைன் பட்டர்ஃப்ளை, 2 டிஃப்ரெண்ட் பட்டர்ஃப்ளை. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை வேறு ஒரு கிராஃப்டோடு நான் பார்க்குறேன். தேங்க்யூ.